எவ்வளோ கஷ்டப்பட்டேனோ. என் வாழ்க்கையில் இப்போ நான் வசந்த காலத்தை பார்த்துட்டு இருக்கேன். என் அப்பா யார், என் அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. என்னை பெற்றவ என்னை பெற்று குப்பை தொட்டியில் போட்டுட்டு எங்கேயோ போயிட்டா. குப்பாள்றவ என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கி பிச்சை எடுக்க விட்டுட்டா. பிச்சை எடுக்கிறது பிடிக்காம ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்துட்டேன். என்னப்பா இது ஓவரா கொஞ்சிட்டு இருக்கிறாங்க? ஆஹா, பொழப்ப கெடுத்துருவாங்க போலையே. வீராவா, வெங்காயம் வேண்டது போதும், நீ போய் டேபிளை தொட. சரிங்க. ஏமா எங்கே போகிற? டேபிள் துடைக்க. அது அவர் டேபிள் துடைச்சிக்கிறவாரு, நீ போய் தண்ணி பிடி. ம் சரி. என்னையா இது, ட்ரெஸ்ஸு வேலை பார்க்குற மாதிரியா இருக்கு? என்னையா ஒரு மார்க்கமாக பார்க்குற? மார்க்கமாக பார்க்குற மாதிரி இருக்க, அதுதான் பார்க்குறேன். வர்றவங்கெல்லாம் நம்ம வீட்டில் காதலிக்கு தான் வருவாங்க போல். வேலை பார்க்க சொன்னால் காதலிச்சு திரியிறாங்க. அந்த ஆள் இவ்வளோ வச்சிருக்கான். வச்சிட்ருக்க என்ன சொல்கிற? நாளைக்கு தாலியே கட்டிடுற. அடி அச்சத்தில நீ இருக்க, உச்சத்தில நான் இருக்க, மிச்ச கதை பேச மனம் எங்குதடி. இச்சையில வேர்வர கச்சையெல்லாம் நனையுதையா, பச்சை புல்ல போல என்ன தாங்கிடையா. அடி ராசாத்தி செம்பூச்சூடி நீ வரையில பார்க்கறதுக்கு தான் தாலி கட்டினியா? கேக்குமே. யோ, உனக்கு நான் மட்டும்தானா இல்லை வேற யாராவது இருக்காங்களா? வேற யாராவது பார்த்துருந்தா நான் ஏன் லேட்டாக கல்யாணம் பண்ணணும்? என்னை கைவிட்டுற மாட்டியே? கைவிடுவேனா? இறுக்கி பிடிச்சிப்பேன். ரொம்ப இருக்காதையா, வலிக்குது. ரொம்ப சந்தோஷமாக கழிஞ்ச வாழ்க்கையில் அவள் கர்ப்பம் தரித்து ஒரு பெண் குழந்தையை பெற்று கொடுத்துட்டு போய் சேர்ந்துட்டான். குழந்தையை காப்பாற்றின டாக்டருங்களால் அவளை காப்பாற்ற முடியல. என் மக வளர்ந்து ஆளானா. அடுப்பாங்கரையில் கிள்ளி போட்ட சாம்பார், வடித்து வச்ச சாதம், உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஒழுங்காக எடுத்து சாப்பிட்ணும். அதை விட்டு பேன்னு பார்த்துட்ருக்கூடாது, புரியுதா? காலேஜ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிம்மா. சாப்பிடுங்க மறக்காமல். போயிட்டு வரட்டுமா? டாட்டா. ஹோட்டலில் வேலை செஞ்சிட்டு இருந்தேன்னா இப்போ 2 ஹோட்டலுங்களுக்கு முதலாளி. சார், ஷட்டர் வேலை நடந்துட்டுருக்கு. எக்ஸ்ட்ரா 2 பேர் வரேன்ட்டுருக்காங்க. வந்தோடனே வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சிடலாம் சார். அங்கே என்ன அது? சார், மேஸ்திரி வர சொல்லியிருக்கேன் சார். ஏப்பா இன்னும் அது கட்டி முடிக்காமல் வச்சுருக்கீங்க? சார், முடிச்சிருவாங்க சார். இதை எப்போ முடிக்க போகிறீங்க? சார், 2 நாளில் முடிச்சிடலாம் சார். 2 நாளில் பூஜை. சார், முடிச்சிடலாம் சார். சார், அங்கே போகிறது உங்கள் பொண்ணு மாதிரி இருக்குது பாருங்கள். அது அவள் ஃப்ரெண்டு. நீயும் வேலை பாரு, சொன்ன வேலை செய்ப்போ. சரிங்க சார்.
ரம்யா, பா? ஏன் கதவு திறந்து போட்டு வச்சிருக்க? இப்பதான்ப்பா திறந்து வச்சேன். டீ போட்டு தரட்டா? வேண்டாம்மா, நீ படி. சரிப்பா. உனக்கு நான் டீ போட்டு தரவா? என்னம்மா? சரிப்பா. தேங்க்யூப்பா. ரம்யா, இந்த காலேஜ் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குப்பா. இந்த காலேஜில் எயிட்டிஸ்ன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் இந்த காலேஜில் ஒன்றும் இல்லைப்பா. நான் உன்னை பெத்தவ இல்லையம்மா. லூசாப்பா நீ. தொண்ண நாளைக்கு டெஸ்ட் இருக்குப்பா, படிக்கணும். நீ படி. சரிம்மா, நீ படி. அப்பா, அப்பா, இவன் டேய், வணக்கம் சொல்லு. வணக்கம் அங்கிள். அப்பா, இவனை நான் லவ் பண்ணுறேன்ப்பா. காலேஜில் ஒன்றாதான்ப்பா படிக்கிறோம். தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பிட்டோம்ப்பா. அதனால தான்ப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். நீங்கள் தான்ப்பா எங்களுக்காக அவங்க அப்பா கிட்ட போய் பேசணும். எங்களுக்காக என் வீட்டில் போய் பேசுவீங்களாப்பா? ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ். ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்கப்பா. இந்த வீடு தான்ப்பா. இரு இரு, என்ன வேணும்? ஐயா வணக்கம். என் பேர் வீரராகவன். இது என் பொண்ணு. உங்கள் பையனும் என் பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க. அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போனது. இந்த குப்பை தொட்டிக்கு பிறந்த குப்பை தொட்டிக்கு என் பையன் கேக்குதா? ஐயா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. வேற எப்படி சொல்ற? என் பையனுக்கு எங்க பொண்ணு எடுக்கணும், எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? ஐயா, நானும் இந்த சொசைட்டியில் உங்களவுக்கு வளர்ந்துருக்கேன் ஐயா. ஏய், நீ என்னதான் கோடீஸ்வரனா இருந்தாலும் குப்பை தொட்டி தான் ஐயா. ஹலோ, இனிமே எங்கள் அப்பா பற்றி தப்பாக பேசுனீங்க, மரியாதை கேட்டுரும். பா. உங்கள் அப்பா எங்கள் அப்பாவை பற்றி இவ்வளோ மட்டமாக பேசிட்டு இருக்காரு. பார்த்து சும்மா நின்றுருக்க. சி, உன்னை போய் லவ் பண்ண பாரு. என்ன சொல்லணும்? பா, வாப்பா. ஏய், உள்ள போடா. இருமா. போடான்னு சொல்றேன். வாப்பா போலாம். அப்பா, எந்த நேரமும் யோசனை தானா? சும்மா உள்ள வாப்பா. ரம்யா, என்ன இருக்கிறோமா செத்துட்டோமான்னு பார்க்க வந்தியா? ரம்யா, 10 மூட்டை அரிசி மல்லிகை சாமான்லாம் வாங்கி வச்சுட்டியா? நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேள. ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணுறேன் உங்களுக்கு. நான் பண்ணது தப்பு தான். எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இங்கே வந்திருக்கேன். உங்கள் பொண்ணோட வாழலான்னு வந்திருக்கேன். என்னை மன்னிச்சு ஏற்றுப்பீங்களா? என்னை மன்னிச்சு ஏற்றுப்பீங்களா? உங்கள் பொண்ணு கூட வாழலான்னு வந்திருக்கேன். உள்ள போப்பா. போமா. உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு நீ வேலை செய்யற இடத்துக்குலாம் வரணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? அண்ணா பணம் இன்னும் வரலண்ணா. வந்தானே எப்ப கட்டிடுறேன். பணத்தை கட்ட போற? நான் 2 நாள் கட்டிடுறேண்ணா. வணக்கம் சார். வணக்கம். இந்த ஆளை பார்த்து வணக்கம் வச்சுக்கிட்டு இவனே என் பையனை தான் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு குப்பை வர விட்டுக்கிட்டு யோ, இருக்கான். மரியாதை கெட்டுரும். ஏதோ உன் பையன் என் பொண்ணை கெட்டியிருக்கேங்கிறதுக்காக விட்டு வச்சிருக்க. இல்ல தொலைச்சு போடுவேன். தொலைச்சு ஆமா, தொலைச்சு கீழ்ச்சி. என்னடா வாழ்க்கை அப்படின்னு நான் நினைக்கிறப்பெல்லாம் என் பேத்தியோட பாசம் அந்த நினப்பை மாத்திடுச்சு. இப்பெல்லாம் நான் என் பேத்தியை நல்ல விதமாக உருவாக்க வேண்டி எனக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க சொல்லி ஆண்டவங்கிட்ட வேண்ட ஆரம்பிச்சிட்டேன்.
அழகா இருக்கா? எவ்வளோ நல்லா இருக்கு பாத்தியா? ஏய், எத்தனை வாட்டி சொல்றது ஐஸ் வாட்டர் குடிக்காதன்னு? சளி பிடிக்கும்ல. அம்மா. ஹாய், தேங்க்ஸ் தாத்தா. பவித்ரா, இந்தா சாப்பிடு சாப்பிடு. ஹாய், சாப்பிடு. பிரியாணி. தாத்தாக்கு? நீ சாப்பிடு, நான் தாத்தாக்கு வேற தரேன். தாத்தா, பிரியாணி சாப்பிடு. காட்டு. என்னாச்சு தாத்தா? இறைவா, எனக்கு நீண்ட ஆயுளை கொடு. என் பேத்திக்காக நான் வாழணும். என் பேத்தி நாளைக்கு இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளாக வருவா. அவளை ஆளாக்குற கடமை எனக்கு இருக்கு. அதுக்காக எனக்கு நீண்ட ஆயுளை கொடு. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு மழலை இருந்தால் போதும். அந்த குடும்பத்தின் அத்தனை துன்பங்களும் அம்மழலையின் சிரிப்பால் மறக்கடிக்கப்படும். அப்படித்தான் துயருற்று கிடந்த இவர் வாழ்விலும் இவர் பேத்தியின் அன்பால் மாற்றம் பிறந்தது. மாறியது நெஞ்சம்.